நாம் கடந்து செல்வோம். ஆராதனையின் ஆரம்பமாக பாடல் எண் 45 நான் பிரமித்து நின்ற என்ற பாடலை நாம் எல்லோரும் எழுந்து நின்று பாடுவோம். பிரவாகத்தை நோக்கி பார்த்தேன், என் உள்ளத்தில் மெய் சமாதானம் சம்பூரணமாய் அடைந்தேன். தூய உதிரத்தால் என் பாவம் நீங்க கண்டேன், மீட்பரின் ரட்சிப்பினால் கண்டடைந்தேன். நாளில் இவ்வாறுதல் காண ஓயாமல் பிரயாசப்பட்டேன், முயற்சி நீங்கின போதோ எண்ணி பராயருள் பெற்றேன். தூய உதிரத்தால் என் பாவம் நீங்க கண்டேன், மீட்பரின் ரட்சிப்பினால் நான் ஆறுதல் கண்டடைந்தேன். நாமத்தை தேடும் இருதயம் மகிழ்ந்திடும், தூய உதிரத்தால் என் பாவம் நீங்க கண்டேன், மீட்பரின் ரட்சிப்பினால் நான் ஆறுதல் கண்டடைந்தேன். பக்கத்தில் விளங்குவார், தன் முகத்தில் அருள் பிரகாசம் என் பேரிலே வீச செய்வார். தூய உதிரத்தால் என் பாவம் நீங்க கண்டேன், மீட்பரின் ரட்சிப்பினால் கண்டடைந்தேன். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக சகோதரர் ஜான் அவர்கள் துவக்க தெய்வத்தை ஏறெடுப்பார். ஜெபம் செய்வோம். வானாதி வானங்கள் வீட்டிலிருந்து
பூமியின் மணமக்களை எதுவும் கண்ணுக்கு பார்த்து ஆசீர்வதித்தது அன்பின் பரலோக பிதாவே, ரட்சகனை இயேசு மூலமாக துதியும் சோதனை எடுக்கிறோம்ப்பா. கடந்த காலங்களிலே கண்ணின் இமை பாதுகாத்து எங்கள் வாழ்நாளில் கூட ஒரு நாளை கூட்டி கொடுத்து இந்த நாளிலும் கூட விசேஷமாக நாங்கள் சகோதரர்களாக முகமுகமாய் பார்க்கவும் வேதத்தில் உள்ள மகத்துவங்களை தியானிக்கவும் நீர் கொடுத்தான இந்த வெளியேற பெற்ற நல்ல வாய்ப்பிற்காக நன்றிகளை செலுத்துகிறோம்ப்பா. இந்த நாளில் கூட விசேஷமாக நீர் அனைத்தும் அந்த இருக்கிறீர். நடக்கக்கூடிய ஒவ்வொரு சபை ஆராதனை ஒழுங்குமுறையில் முற்றிலுமாக கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். பேசக்கூடிய தாசரையும் உடைய கரங்களை ஒப்புக் கொடுக்குறோம்ப்பா. நீர்தாமே எங்களுக்கு என்னது தேவை என்பதை நீர் அறிந்தவராக இருக்கிறீர். எங்களுடைய ஆவிக்குரிய தேவைகள் என்னதென்று அறிந்தவராக இருக்கிறீர். எங்கள் சபைக்குண்டான தேவைகள் என்னதென்பதை நீ அறிந்தவராக இருக்கிறீர். முற்றிலும் தாழ்த்தி எங்களை வெறுமையாக்கி ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் சொல்கிறதை நாங்கள் கேட்டு அதன்படி ஒவ்வொரு நாளும் ஜீவிக்க எங்களுடைய வாழ்க்கையில் அனுதினமும் எங்களுடைய ஆவிக்குரிய ஜீவித்தை மென்மேலும் மெருகேற்றிக்கொள்ள நீர்தாமை கிருபை வேண்டுமாய் கெஞ்சி கொண்டாடுகிறோம். இந்த ஆராதனை தொடக்கம் முதல் முடிய மட்டுமாக உங்களுடைய ஆளுகையும் பிரசனமும் நீங்கள் மற்றிருந்து வழிநடத்த வேண்டுமாய் மீட்பு ரட்சகமான இயேசு கிறிஸ்துவின் தாழ்மையை கேட்கிறோம். ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். நாம் எல்லோரும் நின்றபடியே நாம் கற்று நிச்சயித்து கொண்ட நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்வோம். அதை நடத்தும்படியாக சகோதரர் ஜான் அவர்களை, சகோதரர் ஸ்டீஃபன் அவர்களை நடத்தும்படி கேட்டுக்கொள்கிறேன். நமது விசுவாசம் தாம் ஒருவராய் சாகாமையுள்ளவரும் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறோம். ஆதி அந்தமில்லாத ஏக சக்கரவதியுமான யெகோவா என்னும் நாமுள்ள ஒன்றான தேவனை விசுவாசிக்கிறோம். அவருடைய ஒரே காரணக்குமாரும் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறோம். இவர் அதிர்சனமான தேவனுடைய தரிசனமும் சர்வ சிருஷ்டிக்கும் முதல் பேருமானவர். தேவன் இவரை கொண்டும் இவருக்கு என்றும் உலகங்களில் உண்டாக்கி இவரை சர்வத்திற்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். எல்லாம் அவருக்குள் நிலைத்திருக்கிறது என்றும் விசுவாசிக்கிறோம். இவர் தேவகுமாரனாக இருந்தும் தேவனுக்கு சமமாக இருக்கிறார்கள். அக்கிரமங்களால் ஜீவன் இருந்த மனுஷர் பேரு மனது தம்மை தாமே வெறுமையாகி மனிதனை எல்லோரும் மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுத்து தேவனுக்கும் மனுஷருக்கும் சமாதானத்தை உண்டு பண்ணினார் என்றும் விசுவாசிக்கிறோம். ஆதலால் தேவன் இவரை மதிப்பொருந்தி தம்மை போல் குமாரனும் ஜீவனுடையவருக்கு அருள் செய்து எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தி தம்முடைய வல்லமையின் வலது பாசத்தில் வீட்டிற்கு செய்தார் என்று விசுவாசிக்கிறோம். இவரே தேவனுக்கும் மத்தியஸ்தராகவும் சபையாக சரீரத்திற்கு தடையாகவும் இருக்கிறார் என்றும் விசுவாசிக்கிறோம். இவர் பரலோகத்தில் ஏறி தாம் வாக்குத்தத்தம் பண்ணின உன்னதத்திலிருந்து வரும் பலனாகிய பரிசுத்த ஆவியை விசுவாசிகள் அடங்கிய சபைக்கு அருளி தேவ சித்தத்தை அவர்களுக்கு வெளிப்படுத்தி பலியின் ஜீவத்தை அவர்களை நடத்தி வருகிறார் என்றும் விசுவாசிக்கிறோம். பிதா குறித்த காலத்தில் இவர் பலியின் மரணத்துக்கு உட்பட்டு முதலாம் உயிர்த்தெழுதலுடன் தம்முடைய சபையாகிய சகல வருஷங்களோடு இப்பூமியை நீதியாய் நினைத்திருந்து சகல துறைத்தனத்தையும் அதிகாரத்தையும் வல்லமையும் பரிகரித்து என்றும் அழியாத தம்முடைய நீதியோட அரசத்தை ஸ்தாபிப்பார் என்று விசுவாசிக்கிறோம். மரணமடைந்த மற்றவர்கள் கிறிஸ்துவின் அரசாட்சி காலத்தில் அவன் தன் வயசிலே உயிர்ப்பிக்கப்பட்டு அவர் தம்முடைய மரணத்தினால் சம்பாதித்த நித்திய ஜீவனுடைய வழி நடத்தப்பட்டு கொண்டுபடுவார்கள். ஆனால் மனப்பூர்வமாய் செய்திருந்தவர்கள் இரண்டாம் மரணத்தில் அழைக்கப்படுவார்கள் என்று விசுவாசிக்கிறோம். எல்லா சத்துருக்களையும் தமது பாதப்படியாக மட்டும் இவர் ஆளுகை செய்து கடைசி சத்துருவாகிய மரணத்தையும் பரிகரித்து எல்லாவற்றையும் முந்தின சிறுக்கு கொண்டு வந்து பிதாவை சகலத்திலும் சகலமாக இருப்பதற்கு அவருக்கு ராஜ்யத்தை ஒப்புக் கொடுத்து அவருக்கு கீழ்பட்டு இருப்பார் என்று விசுவாசிக்கிறோம். ஆமென். சகோதர சகோதரிகள் அமரும். இன்றைய நாளின் காலை தியானத்தை சகோதரர் சிஜி அவர்கள் நடத்தும்படியாக கேட்கிறேன். காலை தியானங்கள் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 1 முதல் 14 வரை. அவர் திரளான ஜனங்களைக் கண்டு மலையின் மேல் ஏறினார். அவர் உட்கார்ந்தபோது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து அவர்கள் உபதேசம் சொன்னது என்னவென்றால், ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. துயரப்படுவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர் தேவனை தரிசிப்பார்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளை உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வதனால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு கழிவுறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாய் இருக்கும். உங்களுக்கு முன்னிறுத்த தீர்க்கதரிசிகளும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள்.
உப்பானது சாராமற்று போனால் எதனாலே சாராமக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டுள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கரிகளை கண்டு வரலாற்று பிதாவை மையப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர் முன்பாக பிரகாசிக்கிறது. மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தத்தை வாசிக்கும்படி சகோதரர் அபினதாப் அவர்களையும் அதனைத் தொடர்ந்து அனுதின மன்னாவை வாசிக்கும்படி சகோதரர் சிபு அவர்களையும் கேட்டுக்கொள்கிறேன். மகா மேன்மையுமான அருமையான வாக்குத்தத்தங்கள் 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 5 முதல் 8 வரை. இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதையுள்ளவர்களால் உங்கள் விசுவாசத்தோடு தைரியத்தோடு நாணத்தையும் இவைகள் உங்கள் உண்டாயத்தில் பெருகினால் உங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் தனியற்றவுமாய் இருக்க வெட்டாது. இதற்குரிய விளக்கங்கள்: விலையேற பெற்ற வாக்குத்தத்தங்கள் நம்முடைய தைரியத்தை புதுப்பிக்கிறதையும் நம்முடைய தைரியத்தை புத்துமைப்படுத்துகிறதையும் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களால் நம்முடைய விசுவாசத்தோடு தைரியத்தையும் நாணத்தையும் கூட்டி வழங்க வேண்டும் என்று பரிந்துரைக்கின்றார். இன்னுமாக இவைகளை நீங்கள் செய்தால் நீங்கள் ஒரு காலமும் இடறி விழுவதில்லை என்று கூறுகிறார். இந்த குணலட்சணங்களை தொடர்ந்து விருத்தி செய்வதன் மூலம் நம்முடைய ஆவிக்குரிய பார்வையை தெளிவடைந்து தேவனுடைய சத்தியத்தை முழுமையாக புரிந்து கொள்வதற்கு நமக்கு உதவுவதால் இவ்விதமாக நீதியாகிய வலது இடது பக்கத்து ஆயுதங்களை தவிர்த்து நாம் எதிராளியாளன் எய்யும் அக்கினி அஸ்திரங்களை எல்லாம் அவிழ்த்து போடவும் விசுவாசத்தில் ஜெயம் கொள்ளவும் நம்முடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலில் உறுதிப்படுத்தவும் உதவப்படுவோம். இன்று நாளுக்குரிய பரலோக மன்னா டிசம்பர் 14ஆம் தேதி. இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். தேவசாயலுக்குரிய குணலட்சணங்களான இரக்கம், தயவு, தர்ம சிந்தை ஆகியவை மனிதன் பயிற்சிக்க வேண்டிய நற்குணங்களாகும். நம் இரட்சகர் இரக்க குணத்தை அதிகமாக வற்புறுத்துகிறார். நாம் எவ்வளவாக அறிவை பெற்றிருந்தாலும் அல்லது கிருபை நிறைந்தவர்களாக இருந்தாலும் இரக்கமுடைய மனதுடையவர்களாக இராவிட்டால் தேவனுடைய பார்வையில் அங்கீகரிக்கப்பட்டவர்கள் அல்ல. நாம் மற்றவர்களுக்கு இறங்காவிட்டால் பரமபிதா நம்மேல் இரக்கம் கொள்ளார். வெளித்தோற்றமான இரக்கம் அல்லவென்றும் உள்ளான இருதயத்தோடும் ஒருவர் குற்றத்தை ஒருவர் மன்னியாவிட்டால் பரமபிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னிக்க மாட்டார் என்று இரட்சகர் கூறினார். இரக்கம் காண்பிப்பவர்களே இரக்கம் பெறுவார். இதற்குண்டான வசனங்கள் லூக்கா 6ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்திலிருந்து 38ஆம் வசனம் முடிய. லூக்கா 6ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் முதல். உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள், அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும். உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாக இருப்பீர்கள். அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே. ஆகையால் உங்கள் பிதா இரக்கமுள்ளவராக இருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாக இருங்கள். மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதீர்கள், அப்பொழுது நீங்களும் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதிருப்பீர்கள். மற்றவர்களை ஆக்கினைக்கு உள்ளாகும்படி தீர்க்காதீர்கள், அப்பொழுது நீங்களும் ஆக்கினைக்கு உள்ளாக தீர்க்கப்படாதிருப்பீர்கள். விடுதலை பண்ணுங்கள், அப்பொழுது நீங்களும் விடுதலை பண்ணப்படுவீர்கள். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கும் கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும் என்கிறார் என்பதை. தேவன் தாமே இந்த மன்னாவை ஆசீர்வாதமாக்கி தருவார். நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும், நான் நிர்ணயித்தபடியே நிலைநிற்கும் என்று ஆணையிட்டு சொன்ன தேவாதிதேவனுடைய வார்த்தைகளை நாம் கேட்கும் இந்த நேரத்தில் வந்திருக்கிறோம். இன்றைய நாளிலே அந்த தேவனுடைய தூதை கொடுக்கும்படியாக கரூர் சபையிலிருந்து நம்முடைய அருமையான சகோதரர் கார்த்திகேயன் அவர்கள் வந்திருக்கிறார். அவரை இந்த திருப்பூர் சபையின் சார்பாக அன்புடன் வரவேற்கிறோம். சகோதரர் அவர்கள் தேவனுடைய வார்த்தையை நமக்கு கொடுக்க இருக்கிறார். அவர் கொடுக்க இருக்கிற அந்த பாடத்தின் தலைப்பு
சபையில் கனம் பெறுவதற்குரிய அடிப்படை தகுதிகள். சபையில் கனம் பெறுவதற்குரிய அடிப்படை தகுதிகள் என்ற தலைப்பிலே தேவனுடைய தூதை கொடுக்க வருமாறு சகோதரர் கார்த்திகேயன் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். தேவ சமூகத்தில் மிகவும் அன்பாய் கூட்டி சேர்க்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாருக்கும் நம்முடைய பிதாவாகிய யெகோவா தேவனுடைய நாமத்தினாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்ற அன்பு வாழ்த்துக்களை நான் உங்கள் அனைவருக்கும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மாத்திரமல்ல, கரூர் சபையில் உள்ள பரிசுத்தவான்கள் ஒவ்வொருடைய அன்பு வாழ்த்துக்களையும் நான் இதன் மூலமாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைய தினத்தில் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஒரு பாடத்தினுடைய தலைப்பு வந்து நம்முடைய அன்பு சகோதரர் அறிவிச்சிருக்காங்க. சபையில் கனம் பெறுவதற்குரிய அடிப்படையான தகுதிகள். ரீஃபரன்ஸ் நம்பர் 5793 அப்படின்ற ஒரு ரீஃபரன்ஸ் ஆர்டிக்கில் தான் நம்ம இன்றைக்கி ஒரு பாடமாக நம்ம பார்த்துருக்குறோம். பாடத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாக ஒரு சில காரியங்கள் உங்கள் மத்தியில் நான் இந்த ஒரு பாடத்துக்கு ஒரு முன்னுரையாக நான் சொல்லிவிட்டு நான் பாடத்துக்குள்ள நம்ம போகலாம். பொதுவாக எக்லீசியா எலெக்ஷன் அப்படின்னு வரும்போது பிரதர்ஸ் பின்னாடி இருக்கக்கூடிய பிரதர்ஸ்லாம் கொஞ்சம் முன்னாடி வந்துருங்க. வாங்க, உள்ளே வந்து இடம் இருக்குவாங்க. இல்லை, நீங்கள் யாரும் தவறாக நினைக்க வேண்டாம். முன்னாடி இடம் இருக்கனால உள்ள வாங்க சொல்லிடுறேன். ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ பிரதர்ஸ், தேங்க்யூ. எக்லீசியா எலெக்ஷன் அப்படின்னு சொல்லி வரும் பொழுது இந்த காரியங்களை நம்ம வந்து செய்யறதுக்கு முற்படும் பொழுது நம்ம எல்லாருமே நம்ம ஒரு பாரமான ஒரு விஷயமாக காலப்போக்கில் அது மாறிட்டே வரதான் நம்ம பார்க்குறோம். பாரமான விஷயம் சொன்னால் இது ஒரு தூக்கி சுமக்க முடியாத ஒரு சுமையாகவும், இதன் மூலமாக ஒரு எட்லீஸ்ட் ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸுக்கு போயிட்டுருக்காங்க. ஒரு டிப்ரெஷன்லாம் ஆகிட்டு இருக்கு எல்லாருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ண போகிறது அப்படின்னா, எந்த டிப்ரெஷனும் இல்லை. நீங்கள் ஃப்ரீயாக ரிலாக்ஸாக இன்றைக்கும் சரி, அடுத்த வாரம் இன்னும் ரொம்ப 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 ரிலாக்ஸாக இருக்கணும். ஃப்ரீயாக இருக்குது. நம்ம வீடு, நம்ம சகோதரர்கள், நம்முடைய சகோதரிகள், அவ்வளோதான். சந்தோஷமாக இருந்து நம்ம இந்த காரியத்தை நம்ம நமக்கு நடக்கணும். ஓகேங்களா? ஒரு மேரேஜுக்கு நம்மலாம் போகும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குமோ அதே சந்தோஷம் எங்கே இருக்கணும்? பேச மாட்டேறீங்க? ஓகே, இல்லைங்க பிரதர். இது ஒரு 3-4 வாரம் எலெக்ஷன் சப்ஜெக்ட்டுங்கிற பேரில் என்ன பண்ணிடுறாங்க? அதுதான். ஆமாம், இல்லை சகோதரிகள் வந்து இது நாங்கள்லாம் எங்கள் அது இல்லை, அந்த பங்கில் நாங்கள் இல்லை. யாரெல்லாம் எல்டர்ஸ் டீக்கன்ஸாக வராங்களோ அவங்க தான் மாட்டினாங்க. அவங்க தான் வந்து அப்படி இல்லைன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம். ஒருவேளை நம்ம ஒரு லகுவான மனநிலைக்கு வரணும்னா அதை பற்றின ஒரு புரிதல் வரும். விசுவாசிக்கிறவர்கள் பதறான்னு சொல்லிட்டு ஒரு வசனம் இருக்கு இல்லையா? நம்ம என்ன மாதிரியான விசுவாசம்னா, அதை பற்றின எலெக்ஷன் பற்றின ஒரு புரிதல் வந்துடுச்சுனாலே நமக்கு எல்லா விஷயங்களும் நமக்கு ரொம்ப லகுவாயிருக்கும். சரிங்களா? ஓகே, இந்த பாடம் அதற்கு ஒரு உதவியாக இருக்குன்னு நான் சொல்லிடுறேன். இப்போ நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஒரு பாடம், நம்முடைய மனநிலையை நம் சீராக வைத்துக் கொள்வதற்கு இந்த பாடம் உதவியாக இருக்கும். அடுத்த ஒரு 40 நிமிஷம் 40 நிமிஷம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த பாடத்தை நம்ம வந்து கேட்க போகிறோம். ரொம்ப எளிமையான காரியங்கள் மூலமாக சகோதரர் வந்து இந்த பாடத்தை நமக்கு விளக்கி கொடுத்துருக்காங்க. புது சிருஷ்டி ஒழுங்குமுறை புத்தகம் உங்களை எவ்வளோ பேர்கிட்ட இருக்கு? புது சிருஷ்டி ஒருத்தர், 2 பேர், 3 பேர், 4 பேர். ஓகே, ரொம்ப சந்தோஷம்.
இவ்வளோ கிட்டத்தட்ட வந்து ஒரு 1000-1500 பக்கங்களை கொண்ட ரீப்ரிண்ட்ஸ் தொகுப்பு தான். ஒழுங்குமுறை சபையுடைய ஒழுங்குமுறை காரியங்களை ஒரு தொகுப்பாக வெளியிட்டிருக்காங்க தமிழ் மொழிபெயர்ப்பில். அந்த புத்தகத்தில் ஒரே காரியம் 2 முறை கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரே ஆர்டிக்கல் 2 முறை அச்சிடப்பட்டிருக்குது அப்படின்னா இந்த டாபிக். மூத்த சகோதரர்களிடத்தில் ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க. ஒரு கொஷின் புக்கில் இருக்கு. அந்த கேள்விக்கான சகோதரர் கொடுத்த பதில், சரிங்களா? அதுக்கு சகோதரர் கொடுத்த பதில் அது ரீப்ரிண்ட்ஸ் ஆர்டிக்கலாகவும் இருக்குது, கொஷின் புக்கில் இருக்குது. 2 விஷயத்தையும் நம்ம ஒழுங்குமுறை புத்தகத்தில் இருக்குது. என்ன கேள்வி அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட அந்த கேள்வியை நான் உங்கள்கிட்ட வைக்கிறேன். நம்முடைய 7ஆம் தூதனுடைய மனநிலை நமக்கும் இருக்கா அப்படிங்கிறத நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா ஒப்பிட்டு பார்க்கலாம். கேள்வி என்ன அப்படின்னா, ஒரு தகுதின்னு சொல்லும்போது அந்த வார்த்தை நீங்கள் ரொம்ப கடுமையாக நினச்சிக்க வேண்டாம். சபையினுடைய ஊழியர்களாக வர்றதுக்கு எது தகுதின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சபையினுடைய ஊழியர்கள் சபைக்கு ஏற்படுத்தப்படுறாங்க. அப்படி ஏற்படுத்தப்படக்கூடிய விஷயங்களில் எந்த விஷயம் ஒருத்தர் ஊழியக்காரராக தீர்மானிக்குது? ஒருத்தர் எல்டர் ஆகணும்னா அல்லது ஒருத்தர் டீக்கன் உதவிக்காரர் ஆகணும்னா எந்த ஒரு விஷயம் ஒரு எல்டராகவும் டீக்கனாகவும் ஏற்படுத்துது அப்படிங்கிறதுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? 3 விஷயம் நான் கூட ஆப்ஷன் கொடுக்குறேன். அவங்களுடைய கேரக்டர் தீர்மானிக்குதா, அல்லது சபையாருடைய சகோதரிகள் அவங்களுடைய மனநிலை தீர்மானிக்குதா, அல்லது பர்சன்டேஜ் தீர்மானிக்குதா? நல்ல கேரக்டர் இருக்காங்க, அதனால தாங்க அவர் எல்டராக இருக்கிறார் அப்படிங்கிற அவருடைய கேரக்டர் தீர்மானிக்குதா, அல்லது சபையார் தீர்மானிக்கணும் அவங்களுடைய மனசில் அவங்க நம்மளை எப்படி பார்த்துருக்காங்களோ அதுதாங்க தீர்மானிக்கும், அல்லது பர்சன்டேஜுங்க? 3 ஆப்ஷனும் வந்து சரி நிகராக இருக்குல்ல? 3மே தான். அதுதான் அந்த 3மே தான் அப்படிங்கிறத இந்த இடத்துல வந்து நம்ம பார்க்குறோம். இந்த 3 எப்படி அப்படின்றத இந்த பாடம், சரிங்களா? பாருங்கள் அன்பான சகோதரர்களே, இந்த பாடம் கேள்வி. ஒருத்தர் எல்டர் ஆகிறாங்க, சபையினுடைய மூப்பராகிறாங்க, சபையினுடைய உதவிக்காரர் ஆகிறாங்க அப்படின்னா எது தீர்மானிக்குது அப்படிங்கிறத அவர் சகோதரர்கிட்ட கேள்வி, அதனுடைய சுருக்கம். அதுக்கு சகோதரர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பதில் கொடுக்குறாங்க. அதுக்கு ஒரு ஆதார வசனம் இருக்குது. ஆதார வசனம் சொன்னால் அவங்களுக்கு தெரியும். அந்த வசனத்தை இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்ம வாசிக்க கேட்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 26-27 வாசனம். மத்தேயு 20ஆம் அதிகாரம் 26 மற்றும் 27ஆம் வசனங்கள். உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது. உங்களில் எவனாகிலும் பெரியவனாக இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாக இருக்க கடவன். உங்களில் எவனாகிலும் முதன்மையாக இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு ஊழியக்காரனாக இருக்க கடவன். அவ்வளோதான். இந்த வசனத்தை தான் கேள்வி கொஸ்டின் கேட்ட சகோதரனோ சகோதரியோ அதை கேட்டவங்க இந்த வசனத்தை மையமாக வச்சு கேட்குறாங்க. முதல்ல விரும்பலாமா அப்படிங்கிறதும் கேட்குறாங்க. கேள்வியில் கொஷின் புக்கில் வந்து கொஷின் நம்பர் 009 அதில் இருக்குது, பக்கம் 110 இருக்குது, சாரி 770 இருக்குது. அதே ரீப்ரிண்ட்ஸில் சேம் அதே விஷயங்கள் வந்து பக்கம் 110 இருக்குது, சரிங்களா? இப்போ பாருங்கள், ஒருத்தர் சபையினுடைய ஊழியக்காரராக வர்றதுக்கு என்ன தகுதி அப்படின்னு சொல்லி பேசும்போது முதல்ல அவர் அந்த ஊழியத்தை விரும்புகிறாருன்னா அது முதல் தகுதி. இங்கிருந்து ஆரம்பிக்கிறார். அப்போது நான் மூப்பராக வந்து ஊழியம் செய்யணும், உதவிக்காரராக வந்து சபைக்கு வேலைகளை செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு அந்த ஊழியம் செய்யறதுக்கான மனசு இருக்கு பாருங்க. அந்த மனசு யாருக்கெல்லாம் இருக்குதோ அவர்கள் எல்லோரும் தகுதி பெற்றவர்கள். இது முதல் தகுதியாக சொல்றாங்க. ஆனால் எது தகுதி இல்லைன்னு சொல்லும்போது சொல்றாங்கன்னா, எது தகுதி இல்லை அப்படிங்கிற முதல்ல கிளியரா சொல்றாரு. நிறைய படிச்சிருக்கிறார், அது தகுதியா? இல்லை. நல்லா பேசுவார் சப்ஜெக்ட், அது தகுதியா? இல்லை. சபையில் நல்ல எப்படி சொல்கிறதுங்க, ஒரு அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் வெரி குட் அட்மினிஸ்ட்ரேஷனாக இருக்கும். அயன் ஹேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா,
அடமாக இருக்கும். அது தகுதியா? இல்லை. அது பாருங்கள், அவர் எழுதியிருக்கிற விஷயம் பாருங்கள், எப்படி எழுதியிருக்காருன்னா, தேவனுடைய பரிசுத்தவான்கள் மத்தியில் சபையை வழிநடத்துவதற்கு சிலர் காணப்பட வேண்டும் என்பது கூட தகுதியானதே. அப்படியானால் யார் முதன்மையானவராய் இருக்க வேண்டும் என்பதற்கான தகுதி நிலை என்னவாக இருக்கும்? மற்றவர்களை பயமுறுத்தக்கூடிய ஒருவர் முதன்மையானவராய் இருக்கலாமா? இல்லை, இது தகுதி நிலை அல்ல. ஆதிக்க வல்லுநராகவும் இனிமையான சொற்களை பேசுபவராகவும் ஏதோ சில தாளந்துகளை பெற்றிருப்பதன் காரணமாக அல்லது சிறப்பான கல்வியோ ஐஸ்வர்யமோ பெற்றிருப்பதன் காரணமாக இவ்வகையான எதையாகிலும் பெற்றிருப்பதன் காரணமாக மாத்திரம் ஆதிக்கம் பண்ணுபவராகவும் இருக்கும் ஒருவர் முதன்மையானவராய் இருக்கலாமா? இல்லை, இது தகுதி நிலையாக இருக்க முடியாது. அப்படியானால் சபையின் முதன்மையானவர்கள் என அடையாளம் கண்டுகொள்ளப்படுபவர்களுக்குரிய தகுதி நிலை என்னவாக இருக்கும்? ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணிவிட்டு இதெல்லாம் இல்லை, சரி அப்போ எதாக இருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வியோடு ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஆர்டிக்கல் இப்படி தான் ஆரம்பிக்குது, அவருடைய பதில் இப்படி தான் ஆரம்பிக்குது. நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள், இதெல்லாமே இல்லை, இதெல்லாமே எந்த தகுதி, இது தகுதி அல்ல அப்படின்னா அப்போ எது தகுதி? ஒருத்தவங்க முதன்மையாக இருக்கணும்னு விரும்புனா அவங்க எப்படி இருக்கணும்? பணிவிடைக்காரனாக ஊழியக்காரனாக இருக்கணும் அப்படிங்கிறது அப்படியே ஆண்டவருடைய வார்த்தை. அவர் இது எந்த சூழ்நிலையில் பேசுகிறாருன்னு நீங்கள் கவனிச்சிங்களா? இந்த வசனம் மத்தேயுவில் வாசித்தோம் இல்லையா? நம்முடைய கருத்தை இந்த வசனத்தை எந்த இடத்துல பேசுகிறோம்? எங்கேங்க? மேல் வீட்டறையில். மேல் வீட்டறையில் இந்த காரியத்தை எதனால் பேசுவார்? அவங்களுக்குள்ள தாங்கள் யார் பெரியவங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு விவாதங்கள் அவங்களுக்குள்ள போயிட்டு இருந்துச்சு. நீங்கள் பெரியவரா, நான் பெரியவரா? இந்த மனநிலை இருக்கும் பொழுது யார் பெரியவர் அப்படின்னு சொன்னால் ஒரு சின்ன ஒரு விஷயம் அந்த அவரை உள்ள அழகாக கொண்டு வந்துச்சு. இது யார்கிட்ட இருக்கோ அவங்க தான் பெரியவங்கன்னு சொல்லிட்டாங்க. அது எது? அவ்வளோதான். இதை அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, சில இடங்களில் நம்முடைய ஆண்டவர் என்னவாங்க பேசி புரிய வைப்பாங்க, சில இடங்களில் டெமான்ஸ்ட்ரேஷன் மாதிரி செய்து காமிச்சு புரிய வைப்பாங்க. இந்த ஒரு பாடத்தை அவர் பேசி புரிய வைக்கல, தன்னுடைய கிரியை மூலமாக சீசர்களுக்கு அப்போஸ்தலருக்கு புரிய வச்சு. கரெக்டுங்களா? அப்போ நீங்கள் தாழ்மை, அதில் முக்கியமாக மனத்தாழ்மை இருக்கிறதா பிரதான குணலட்சணம். இதுதான் தகுதிங்கிறார். இந்த தகுதி யார் ஒருத்தில் காணப்படுதோ அவங்க தாராளமாக என்ன பண்ணலாம், இந்த ஊழியத்தில் இருக்கலாம். அப்படிங்கிற இந்த கேரக்டர் குணலட்சணங்கள் சொல்லிட்டு முதல் பாயிண்டாக நம்ம பார்க்கும்போது அது தாழ்மை தான். இந்த தாழ்மைங்கிற ஒரு விஷயம் இருந்தால் அவங்களுக்குள்ள தேவையான அத்தனை விஷயங்கள் வந்துடும். ஆவியின் கனிகள் தாராளமாக அவங்களுக்குள்ளாக வருங்கிறது கிறிஸ்து நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வழிமுறை. சபையில் ஊழியம் செய்கிறதுக்கும் பிரதானமாக இருக்கிறது தாழ்மை. இதெல்லாம் நாங்கள் நிறைய கேட்டதான் பிரதர். இப்போ நம்ம இது வரைக்கும் பேசுன 5 நிமிஷம் பேசுகிற விஷயம் யாருக்கா தெரியாது, எனக்கு நான் எதுவும் கேள்விப்பட்டதே இல்லையே அப்படின்னு யாரும் இருக்கீங்களா? இருந்தீங்கன்னா அப்படி சொல்லுங்க பார்க்கலாம். பிரதர் நீங்கள் இது வரைக்கும் சொன்னது தாழ்மை தான் பிரதான குணலட்சணம் அப்படிங்கிறது எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு நிறைய இருக்கீங்களா? இல்லை, எல்லாருக்குமே தெரியுமா? சகோதரர்கள் குறிப்பாக எல்லாருக்கும் தெரியுமா? ஓகே. தாழ்மைன்னு என்னங்க? இதை வந்துட்டான்ல அப்படின்றீங்களா? தாழ்மை, மனத்தாழ்மை என்றால் என்ன? தலையை கீழே குமிச்சுக்கிறது, அருமை அருமை. சொல்லலாம். வேற ஒருத்தர் சொல்லியிருக்காரு, வேற நீங்கள் பேச மாட்டீங்களா? அருமை, நல்ல அருமையான உரிமைகளை விட்டு கொடுக்கறது பழைய ஜீவத்தினுடைய தாற்பயம். சகோதரி சொன்னது உங்களுக்கு கேட்டிருப்பேன் நான் நினைக்கிறேன். வேற நீடிய பொறுமை. ஓகே, பாருங்க, தாழ்மை குறித்து சில டெஃபினிஷன்ஸ் நமக்கு இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, அதாவது
அது ஒரு வகையான மனநிலை. அந்த மனநிலை என்ன அப்படின்னா, மற்றவங்களை அவங்களுடைய கருத்துக்களை மதிப்பு கொடுக்கறதும், மற்றவங்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பு கொடுக்கறதும், அந்த ஒரு காரியம் நலமாக இருக்கும் பட்சத்தில் அது நீதியின் கொள்கைக்கு உட்பட்டிருக்கும் போது அதை அப்படியே ஏற்றுக்கொள்றது. இன்னும் புரிகிற மாதிரி எளிமையாக சொன்னால், நம்ம இந்த டெஃபினிஷனு இந்த மாதிரி ரைட்டிங்ஸு அப்படின்லாம் போட்டாலே நம்ம மக்களுக்கு வேறு மாதிரி ஆகிடும். புரியுற மாதிரி, எனக்கு புரியுற மாதிரி சொல்லுங்கள் அப்படின்னா, உதாரணத்துக்கு நான் உங்கள் வீட்டுக்கு வர்றேன், சரிங்களா? நீங்கள் வந்து பிரதர் ப்ளீஸ் உட்காருங்க, வாங்க உள்ள வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லி காட்டுறீங்க. சேரில் உட்கார மாட்டேன், அப்படி சேரை தள்ளிவிட்டு நான் கீழே போடுறேன், தரையில் போடுறேன். பிரதர் என்ன தாழ்மையாக இருக்கிறார் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது தாழ்மை இல்லை. உங்களுக்கு புரியுதுங்களா? அப்போ அது என்னது? தாழ்மை இல்லை. ஓகே, சேர் இருக்குது, சேரில் உட்காராமல் எங்கே உட்கார்றாரு? கீழே உட்கார்றாரு. இது தாழ்மையான, இது தாழ்மை இல்லை. இதை பற்றி தேவன் பேசவே கிடையாது. இப்போ அடுத்தது இன்னும் கொஞ்சம் மேலே போனால், இது கீழே ரொம்ப கீழே போதா, நான் இந்த மாதிரி பிளாஸ்டிக் சேரில் உட்கார மாட்டேன், எனக்கு சோஃபா தான் வேணும், மேலே போய்ட்டு. இது வேறு, இதுக்கு பேர் என்ன வேறு, அதை அடுத்து பார்க்க போகிறோம். அப்போ தாழ்மை எது அப்படின்னா, அங்கே சேர் காட்டுறாங்க, சேரில் உட்காருன்னு சொல்கிறாங்க, நம்மளை போய் எந்த சூழல் இருக்குதோ அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளும். தேவன் ஒவ்வொருவருக்கும் ஒரு எல்லை வகுத்து வச்சிருக்கிறார். அந்த எல்லை உங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் தெரிந்து வைத்திருக்கணும். நம்முடைய எல்லை என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அந்த எல்லையை தாண்டாமல் இருக்கிறதுக்கு பேர் தான் தாழ்மை அப்படின்னு சௌரசன் சொல்கிறாங்க. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு எல்லை இருக்குது. நம்முடைய லிமிட் எது அப்படின்னு நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும். அந்த லிமிட் தாண்டாமல் இருக்கணும். ஒரு மாடு கட்டி போடுறீங்க, காட்டில் மாடு கட்டி போட்டுருக்கீங்க, ஒரு 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 10 மீட்ரு கயிறு வச்சு கட்டிடுவீங்க. அது அந்த 10 மீட்டரில் வட்டம் போட்டு காட்டில் மேய்ச்சிட்டே இருக்கு. அதுதான் அந்த வட்டம் தான் அதோடைய எல்லை. அதை தாண்டி அது போகாது, கட்டி போட்டுருக்காங்க. இப்போ கட்டி போடலினாலும் அது அந்த வேலி தாண்டி போகாமல் இருக்குது. பார்த்தீங்களா? அந்த வேலி தான் அதனுடைய பார்டர். அப்புறம் ஒவ்வொருவருக்கும் எது நம்மளுடைய லிமிட்டு, பேசுறதுல, நடந்து கொள்றதுல, எல்லாத்துலேயும் ஒரு லிமிட் இருக்குது. அந்த தேவன் அது நமக்கு அநேக சூழ்நிலையில் நமக்கு அதை புரிய வச்சுட்டே இருக்கிறார். நம்ம அந்த எல்லை தாண்டி போகும்போதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ரொம்ப மிஞ்சி வர்றீங்க அப்படின்னு சொல்லி நமக்கு தேவன் உணர்த்துறார். அந்த உணர்வுள்ள இருதயத்தில் அதை ஏற்றுக்கொண்டு அந்த எல்லைக்குள்ளாக நம்ம இருக்கிறது பேர் தான் தாழ்மை. அப்படி அந்த எல்லை மீறி நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் அதுக்கு பேர் தான் மேட்டிமை. இப்போ மேட்டிமைனா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, மற்றவங்களை விட நம்ம உயர்வாக நினைக்கிறது. இன்னும் நிறையா அதை பற்றி தமிழில் ரொம்ப அழகாக கிட்டத்தட்ட வந்து ஒரு 5 வார்த்தைகளில் இந்த மேட்டிமைன்னு பைபிளில் ஒரே வார்த்தை இருக்குன்னாலும் வேறு இடங்களில் இருக்குது. ஆனால் ஒத்த கருத்து தான். ஆனால் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி அர்த்தங்கள் இருக்குது. இது மேட்டிமையினுடைய தன்மைகள் சொல்கிறாங்க. உதாரணமாக அகந்தை அப்படின்னா மற்றவங்களை விட நம்மளை உயர்வாக நினச்சிக்கிறது, இல்லைன்னா நம்மளை விட எல்லாருமே வந்து கீழே தான் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மனநிலை, அகந்தை. இது அழிவுக்கான அறிகுறின்னு வசனம் இருக்கு. அடுத்தது இருமாப்பு அல்லது செருக்கு அப்படின்றாங்க. அப்படின்னா என்னென்னா, மற்றவங்களை மதிக்காமல், மற்றவங்களுக்கு அவங்களுடைய கருத்துக்களை, அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை இருக்கிறது. தலைக்கணம், இங்கிலீஷில் ஹெட்வேட் சொல்லுவாங்க. தலைக்கணம் அப்படின்னா ஒரு தன்னை நேசிக்கிறாங்க ரொம்ப, அந்த நேசிப்பினுடைய காரியங்களை பெருமையாக வெளிப்படுத்துறது. அகங்காரம், தன்னை மட்டும் பெருசாக நினைக்கும். இது எல்லாமே அந்த தன்மையில் பாருங்கள். இது பல விஷயங்களை ஏற்படுத்துதுன்னு சொல்கிறாங்க. எப்படி ஏற்படுத்துதுன்னா, அது சண்டைகளுக்கும், பிரிவினைகளுக்கும், கோபங்களுக்கும், வாக்குவாதங்களுக்கும் எல்லாத்துக்குமே இது வழிநடத்துது. அது கடைசியாக அது அழிவில் கொண்டு விடுதுன்னு சொல்கிறாங்க. இப்போ பிரச்சனைனா, ஆவிக்குரிய நோயிலேயே மிகப்பெரிய ஒரு கொடிய நோய் டெட்லி சின் அப்படின்னு சொல்கிறாங்க மேட்டிமை. டெட்லி சின்னா சாவுக்கேதான். ஆனால் இந்த நோய் வந்துடுச்சுன்னா
இப்போ எனக்கு பெருமை மேட்டுமை வந்துருச்சு வச்சுக்கோங்களேன், என்னை தவிர மற்ற எல்லாத்துக்கும் தெரியும், எனக்கு மட்டும் புரியவே புரியாது. நான் சொல்கிறது புரியுதுங்களா? எனக்கு மேட்டுமை வந்துருச்சுன்னா என்னை சுற்றி இருக்கிற எல்லாருக்குமே தெரிஞ்சிடும், ஆனால் எனக்கு புரியவே புரியாது. அப்புறம் சொல்லுவாங்க, பிரதர் நீங்கள் ரொம்ப டூ மச்சாக பண்ணுறீங்க அப்படின்னா, இல்லைண்ணா நான் கரெக்டாக தான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. உன் அட்வைஸ்லாம் ஸ்டாப் பண்ணுங்கப்பாங்க. பைபிளில் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு, நிறைய மேட்டுமையில் அலைந்தவர்களுடைய விஷயம் நிறைய இருக்கு. சவுல், தாவீது, அந்த காரியங்கள்லாம் நீங்கள் எடுத்து பார்க்கும்போது சவுலினுடைய கேரக்டரை குறித்து இந்த இடத்துல அந்த அவருடைய வாழ்க்கையினுடைய கடைசி காலம் ரொம்ப உதாரணமாக சொல்கிறாங்க. சகோதரன் இங்கே அழகாக தான் எடுத்து வைக்கிறாங்க. அழிவுக்கு முன்ன அகந்தை அப்படிங்கிறாங்க. இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இது வெறுமனே நம்ம பார்க்குறோம், இது யாருக்கு இல்லை அப்படின்னா, யாரெல்லாம் எலெக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்களோ இந்த பாடம் அவங்களுக்கு தான் அப்படின்னு நினச்சிடக்கூடாது. இது வந்து காமனாக நம்ம பேசக்கூடிய பாடம், எல்லாருக்குமானது. காரணம் என்னென்னா, சபையில் கனம் பெறுவது அப்படின்னா நீங்கள் என்ன புரிஞ்சுக்க கூடாதுன்னா, இது ஏதோ ஒரு ஊழியத்தில் மூப்பராக வர்றவங்க, டீக்கனாக வர்றங்கிறதுக்காக நீங்கள் சுருக்கிட்டீங்கன்னா இது அவங்களுக்கான பாடம் நீங்கள் நினச்சிக்கிறீங்க. சபை வாய்ப்புக்கு நம்ம போகணும்னா ஒரு தகுதி வேணும். அந்த தகுதி தாழ்மை அப்படிங்கிறத நீங்கள் இப்போ நமக்கு எல்லாருக்குமே அது அப்படியே எப்படி நம்ம நினச்சோம்னா நிச்சயமாக இது எல்லாருக்கும் நமக்கு என்ன ஆகும். வசனம் வாசிக்கணும். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம், பெருமையையும் அகந்தையையும் தீய வழியையும் புரட்டு வாயையும் நான் வெறுக்கிறேன். தேவன் வெறுக்கிற ஒரு விஷயத்த நாம வெறுக்கணும் இல்லை, அதான் புது சிருஷ்டியில் கொடுக்கப்பட்டிருக்கு. பாருங்க, தேவன் வெறுக்கிறார், இது தேவனுக்கு பிடிக்காது. தேவன் வெறுக்கக்கூடிய விஷயம், எனக்கும் இது மேலே ஒரு வெறுப்பு இருக்கு. தேவன் தீமையை வெறுக்கிறாரா, நாமளும் தீமையை வெறுக்கணும். தேவன் வெறுக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் நாம் விருப்பம் காமிச்சோம்னா என்ன ஆகுன்றது நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. சரியா? அப்போது நம்ம வெறுக்க வேண்டிய விஷயங்கள் இந்த மாதிரியான மோசமான குணலட்சணங்கள் இருக்குது. அதில் குறிப்பாக நம்ம வந்து ஒரு ஊழியத்தை செய்ய போகிறோம் அப்படின்னா அவங்களிடத்துல இது காணப்படவே கூடாதுங்கிறாங்க. இது நான் திரும்ப சொல்லிடுறேன், இது சபைன்ற ஊழியர்களுக்கு மாத்திரம் இல்லை. நம்ம ஒரு எக்லிஷியாவில் இப்போ சகோதரிகள் ஒரு ஊழியத்தை செய்ய போகிறாங்கன்னா அந்த ஊழியத்தை செய்கிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கும் இது தகுதி வேணும். பேசிக்காகவே நம்ம எல்லாருமே ஊழியக்காரராக தான் தேவன் அழைச்சிருக்காங்க, ஊழியக்காரர்களாக அழைச்சிருக்காங்க. அப்போ நம்ம தேவனுடைய ஊழியத்தை நம்ம முன்னெடுக்கும் பொழுது இது பிரதான குணலட்சணமாக இருக்கு இல்லையா? அப்போ இது அவசியம். தொடர்ந்து பாருங்க, எந்த இடத்துல நம்ம தவற விட்டுறோம் அப்படின்னா, தேவன் நமக்கு சத்தியத்தை தான் முதல்ல கொடுக்குறார். சத்திய அறிவை கொடுக்குறார். அறிவு இருமாப்பை உண்டாக்குது. பவுல் சொல்றாரு இல்லையா, அறிவு இருமாப்பை உண்டாக்கும் தான். அது எல்லாருக்குமே வரும். எப்படி? எவ்வளோ கிறிஸ்தவர்கள் திருப்பி கொடுக்குறாங்க, ஆனால் எனக்கு சத்தியம் தெரியும் நம்ம நினைக்கிறோம், பேசுகிறோம். இது ஒரு வகையான நம்ம ஒரு பேரை நம்ம ஒரு ஆவிக்குரிய விதத்தில் நம்ம பார்க்கும்போது தேவன் நமக்கு இந்த சத்தியத்தை சொல்லி நம்மளுடைய கண்கள் திறக்கப்பட்டிருக்குது. நம்ம ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டோம், ட்ரூத் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டோம். இந்த ட்ரூத் அண்டர்ஸ்டாண்டிங்கை நாம் எப்படி இருக்கிறோன்னா, அவங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியுதே இருமா. ஆனால் தெரியாதவங்க இடத்துல நாம் எப்படி நடந்துக்கணும், தெரிஞ்ச நாம் தெரியாதவங்க இடத்துல சத்திய அறிவு உள்ள நாம் சத்திய அறிவு இல்லாதவங்க இடத்துல நாம் எப்படி நடந்துக்கணுங்கிறது இதே வேதாகமத்தில் இருக்குது. அதான் இப்போ நம்ம எல்லாரும் பார்த்த பாயிண்ட். வெறுமனே எங்களுக்கு தான் தெரியும், உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது சொல்லி நம்ம பாபிலோனை நம்ம ஒரு மாதிரி பார்க்குற பார்வை இருக்கு இல்லையா, அந்த பார்வை ரொம்ப ரொம்ப தவறு. அதை நம்ம சரியாக மாற்றிக்கலைன்னா அதே பார்வை சபைகளுக்குள்ளேயும் வராது. எக்லிஷியாவில் ஒரு 100 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அல்லது 50 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு 5 பேர் நல்லா படிக்கிறாங்க, உண்மைதான், நல்லா படிக்கிறாங்க. சத்திய அறிவு அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும், ஏன்னா அவங்க படிக்கிறாங்க, தேவன் அவங்களுக்கு வெளிப்படுத்துகிறாங்க. சரிங்களா? அப்போ அவங்க படித்த விஷயத்தில் ட்ரூத்துடைய எக்ஸைட்மெண்ட் சொல்லுவாங்க இல்லையா, அதாவது அந்த உள்ள
உள்ளே போயிடுச்சு சத்தியம். அந்த உள்ளே போனோடனே அந்த சந்தோஷத்தில் அது ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி கொடுக்கும் இல்லையா, அதை வெளிப்படுத்துவாங்க. வெளிப்படுத்தும் போது சபை அவங்களை எப்படி பார்க்குன்னா, என்னமோ இவங்க தான் பெருசாக படிச்சிருக்காங்க, ஓவராக பீத்திக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மை என்ன தெரியுங்களா, சொல்கிறவங்களும் படித்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் முதல்ல பண்ணுவாங்க. இது ஸ்டேஜ் 1. ஓகேவா? அடுத்தது அதே சத்தியம் அவங்களை பக்குவப்படுத்தும். புரியுதுங்களா? நாம் செய்ய வேண்டியது என்னென்னா, தேவன் எல்லாருக்கும் வெளிப்படுத்துகிறார், நமக்கு மட்டும்தான் வெளிப்படுத்துறாங்க நம்ம நினைக்கக்கூடாது. ஒரு வசனம் இருக்கும், எப்படி இருக்குன்னா, அதாவது யோவான்ல எல்லாரையும் பிரகாசிக்க மெய்யான ஒளி. எந்த மனுஷனையும், நம்ம மட்டும் அதிசயமா, நீங்கள் மட்டும் அதிசயமா, பின்னாடி இருக்கிறது மட்டும், எந்த மனுஷனையும், நம்மளை மாத்திரம் இல்லை, நமக்கு இன்னைக்கு வந்திருக்கு, அவங்களுக்கும் கொஞ்ச நாள் வந்துடும். அதனால் நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா, நம்மளையே நாம தான் புத்திமான்னு நம்ம நினைக்கக்கூடாது. புரியுது இல்லைங்களா? நம்ம இது நினச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு தான் தெரியும் மற்றவங்களுக்கு தெரியாது நினச்சிட்டோம்னா நம்ம அங்கேயே ஸ்டாப் ஆகிடுறோம். தேவன் சொல்கிறாங்க, நீங்கள் ஒன்றுமே இல்லை. நீங்கள் ஒன்றுமே இல்லாமல் இருக்கும்போது நீங்கள் உங்களுக்கு ரொம்ப பெருசாக நினச்சா என்னாகும்? கலாத்தியர் 6:3 ஒருவன் தான் ஒன்றும் இல்லாதிருந்தும் தன்னை ஒரு பொருட்டென்று எண்ணினால் தன்னைத்தானே வஞ்சிக்கிறவன் ஆவான். நம்மளை ஏமாத்திக்கிறோமா? அதுவும் தன்னைத்தானே வஞ்சிக்கிறது. தன்னைத்தானே வஞ்சிக்கிறதுனா நம்மளை ஏமாத்திக்கிறோம். அப்போ கொடுத்த அறிவு என்னாச்சு? பிரயோஜனமே இல்லை. தேவன் நமக்காக கொடுத்த அந்த சக்தி அறிவு பிரயோஜனமே இல்லாமல் ஆயிடுச்சு. நம்ம இதெல்லாம் எதுக்காக பார்த்துட்டு இருக்கோம்னா, தாழ்மைங்கிற குணலட்சணம் ஒருத்தர்கள் எப்படி இல்லாத ஒரு விஷயத்தை கொண்டு வரணும், அல்லது நம்ம எப்படி ஒரு எச்சரிப்பாக நம்ம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த காரியங்களை பார்க்குறோம். தவறும் போது இதெல்லாம் நடக்குது. எல்லாத்துக்கும் நல்ல லவ், அன்பு இருக்கும் பொழுது என்ன பண்ண மாட்டாங்கன்னா, தற்புகழ்ச்சி இருக்கா, அன்பு தன்னை ஒருபோதும் போகலாம். இன்னொரு எச்சரிப்பு சொல்லவா? பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். பெருமை உள்ளவர்களுக்கு நாம் சரியாகணும், ஆகலைன்னா தேவன் சரி செய்வார். இதுதான் அதனுடைய அர்த்தம். பாருங்க, குணலட்சணங்கள் 2. ஒன்று மோசமான குணலட்சணம் இருக்கவே கூடாது, மேட்டிமை. எல்லாருக்கும் இருக்க வேண்டியது தாழ்மை. என்ன ஒரு காரியத்தை சகோதரர் இப்படியாக ஒரு குணலட்சணங்கள் அடிப்படையில் சொல்லிட்டு இருக்காங்க. இது இருந்தால் மட்டும்தான் ஒரு மெய்ப்பன் தன்னுடைய ஆடுகளுக்காக ஜீவன் கொடுக்க முடிகின்றான். ஜீவன் கொடுக்கறதுல என்ன? செத்து போறது, சாகுறதா? லிவிங் சாக்ரிஃபைஸ், ஜீவ பலி. ஜீவ பலினா சகோதரர்களுக்காக உங்களுடைய நேரங்களை நீங்கள் செலவிடுறது. நம்முடைய உடன் சகோதர சகோதரிகளுக்கு, உடன் அங்கங்களுக்காக உங்களுடைய தாளந்துகளை நீங்கள் பகிர்ந்து கொள்வது, உங்களுடைய செல்வங்கள் செல்வாக்குகளை நீங்கள் கொடுக்கறது, சாக்ரிஃபைஸ் இழக்கிறது, விட்டு கொடுக்கறது. சகோதரி சொன்னது மாதிரி நம்முடைய வாழும் உரிமையை நம்ம தியாகம் பண்ணுறது, இது எல்லாமே அங்கே வந்துடும். இதெல்லாம் என்னதுங்க? ஜீவன் கொடுக்குறது. இது 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 டாபிக் இல்லை. ஜீவன் கொடுக்க முடியும்னா ஒரு நல்ல மெய்ப்பன் தன் நாடுகளுக்காக ஜீவன் கொடுக்குறான். நல்ல மெய்ப்பன் யார்? தாழ்மை அப்படிங்கிற குணலட்சணத்தோடு இருக்கிறவங்க நல்ல மெய்ப்பர்கள். ஏங்க, தாழ்மை மட்டும் இருந்தால் போதுமா? எந்த சக்தி அறிவு வேண்டாமா அப்படின்னா, தாழ்மைங்கிற ஒரு விஷயம் இருந்துட்டா தேவன் என்ன முடிவார்? எல்லாத்தையும் கொடுத்துருவார். காரணம் என்ன? தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார். அந்த கிருபை மூலமாக எல்லாமே வந்துடும். அப்போ நம்ம கவனம் செலுத்த வேண்டியது தாழ்மை, மனத்தாழ்மையாக நம்ம இருக்கிறோமா அப்படிங்கிறது. அடுத்த பாயிண்ட்,
சபையினுடைய மனநிலை தீர்மானிக்குது அப்படிங்கிற பாயிண்ட்டை நான் இது நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் போனதுக்கப்புறம் நீங்கள் இது படித்து பார்க்கணும். சரியா? நம்ம இருக்கக்கூடிய நேரங்களில் நான் அதோடைய சுருக்கம் மட்டும், அதாவது ஒரு புக் ரிவ்யூன்னு சொல்லுவாங்க இல்லையா, நான் ஆர்டிக்கல் ரிவ்யூ தான் கொடுத்துட்ருக்கேன். அந்த ஆர்டிக்கல் பற்றின விஷயங்கள் நான் ரிவ்யூ மாதிரி கொடுக்குறேன், அவ்வளோதான். நீங்கள் தனிப்பட்ட முறையில் நீங்கள் படித்து தியானம் பண்ணும் பொழுது அது உங்களுக்கு அதிக பிரயோஜனமானதாக இருக்கும். இது முக்கியமான ஆர்டிக்கல். இந்த ரீபன்ஸ் ஆர்டிக்கல் வச்சு தான் நம்ம எலெக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம ஐக்கியத்தில் நம்ம என்ன நடைமுறையே படுத்தியிருக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் இந்த ஆர்டிக்கல் தவறாக புரிஞ்சுக்கிட்டவங்க தவறாக எலெக்ஷன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க, சரியாக புரிஞ்சுக்கிட்டவங்க சரியாக எலெக்ஷன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் படிக்கணும், தனிப்பட்ட முறையில் படிக்க. படிக்கிறதுக்கு ரொம்ப எளிமையாக தான் இருக்கும். சரியா? ஓகே. சபையினுடைய மனநிலை தீர்மானிக்குதானா? ஆமாம், நிச்சயமாக தீர்மானிக்கும். ஒருவருக்கு கைகளை உயர்த்துவதும் கைகளை உயர்த்தாமல் விடுவதும் அது அவங்களுடைய உரிமை தான். கரெக்டாக? அவங்களுடைய சுயாதீனத்தில் தேவன் ஒருபோதும் தலையிடுறதில்லை அப்படின்னு நம்ம சொல்கிறது உண்டு, அநேக பாடங்கள் கேட்குறது உண்டு. ஆனால் நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா மறந்துடாமல் புரிஞ்சுக்கோங்க. ஒரு ஊழியர்களை தேர்ந்தெடுக்கிற விஷயத்தில் பரிசுத்தாவினுடைய தூண்டுதலும் செயல்பாடுகளும் இருக்குன்னு நம்ம வாசிக்கிறோம். இது நீங்கள் எவ்வளோ பேர் விசுவாசிக்கிறீங்க? பரிசுத்தாவியில் இவர் நமக்கு ஊழியராக வரணும் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணுறோம்? நிதானிக்கணும். அப்போ அந்த இடத்துல கைகளை உயர்த்துறதுக்கு அந்த ஸ்பிரிட்டு, ஹோலி ஸ்பிரிட் நமக்கு உதவியாக இருக்குன்னு சொல்லுங்க. பரிசுத்தாவியை தேவன் எதுக்காக நமக்கு நம்ம எல்லாருக்கும் கொடுத்துருக்கிறார்? அருமை, சூப்பரான பதில். தேவனுடைய சித்தம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறது. பாருங்க, இந்த பூமியில் எத்தனை கோடி மனுஷர்கள் இருக்காங்க. அவங்கள யாருக்காவது தேவன் தெய்வீக திட்டம் தெரியுமானா தெரியாது. தேவன் என்ன நோக்கத்திற்காக இந்த மனுஷங்களை படைச்சிருக்கிறாருன்னு தெரியுமா? தெரியாது. ஏன் மனுஷன் சாகரான்னு தெரியுமா? தெரியாது. பாவம்னா என்னன்னு தெரியுமா? தெரியாது. ஒவ்வொன்று அப்போ தேவனுடைய தெய்வீக திட்டமும் அவருடைய ரகசியங்களும் அவருடைய பிரமாணங்களும் ஒருத்தருக்கு புரியுதுன்னா, தேவன் பேசுறது மனுஷனுக்கு எந்த மனுஷனுக்கு புரியணுமோ அந்த மனுஷனுக்கு முதல்ல பரிசுத்தாவி கொடுத்து தான் அவர் என்ன பண்ணுறார்? புரிய வைக்கிறார். பாருங்க, அப்போ தேவனுடைய சித்தத்தை நீங்கள் புரிஞ்சு கொள்ளணும்னா உங்களுக்கு என்ன தேவை? பரிசுத்தாவி தேவை. சரிங்களா? அப்போ பரிசுத்தாவியில் தான் நம்ம எல்லாருமே என்ன பண்ணுறோம்? இதுதான் தேவ சித்தம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்போ பரிசுத்தாவி என்ன பண்ணும் அப்படின்னா செய்ய வைக்கும். என்ன செய்ய வைக்கும்? ஒரு டெசிஷன் எடுக்கும் பொழுது அந்த பரிசுத்தாவினுடைய செயல்பாடு கண்டிப்பாக இருக்கும். உங்கள் எல்லோருக்கும் இது அப்போ ஒரு நாளில் அந்த ஒரு நிமிஷத்தில் நீங்கள் எடுக்கிற முடிவு அல்ல. நீங்கள் வருஷம் முழுக்க பார்க்குறீங்க, ஒரு வருஷம் முழுக்க பார்க்குறீங்க, இவருடைய நல்ல குணலட்சணம் காணப்படுது, இவர் எல்லா கூட இயக்கம் தவறாமல் வர்றாங்க, இன்னும் சொல்லப்போனால் சரியான நேரத்துக்கு வர்றாங்க. நீங்கள் பார்ப்பீங்க அவருடைய ஊழியங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. இந்த சபைக்கு தேவை. அவர் நல்லா வளர்ந்து வர்றார். அவரும் நல்லா வளரணும். அவர் வளர்ந்து அவர் சிறப்பட்டு சபையும் சிறப்படுத்துவார் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. தேவன் அவருடைய ஆவியினால் எல்லாருக்கும் எல்லாவற்றையும் புரிய வைத்துட்டு இருக்கிறார். சரிங்களா? வசனங்கள் பாருங்கள், எந்த சூழ்நிலையும் தேவனுடைய ஆவி மட்டும்தான் சரியான விஷயத்தை புரிய வைக்கும். வசனம் வாசிக்கலாமா? 1 மனுஷனில் உள்ள ஆவியை அன்றி மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான்? அப்படி போல தேவனுடைய ஆவியை அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். அவ்வளவுதான். அப்ப தேவனுடைய ஆவி, அதாவது பரிசுத்த ஆவி வச்சுக்கோங்க. அப்ப தேவனுடைய ஆவியில தான் தேவனுக்குரியவைகளை ஒருத்தவங்க புரிஞ்சுக்குவாங்க. மனுஷனுடைய ஆவி புரிய வைக்குமா? பாருங்க, ஒரு மிகப்பெரிய தவறு அதை சரின்னு காமிச்சுக்கலாம். இதுதான் நியாயம். ஓகேங்களா? அதே மாதிரியே மிகப்பெரிய தவறை சரின்னு காட்டிடுவாங்க.
சரியானதை தவறுன்னு சித்தரிக்க முடியும் மனுஷனுடைய ஆவி. கரெக்டுங்களா? ஆனால் தேவனுடைய ஆவி ஒருபோதும் என்ன பண்ணாது அப்படின்னா தவறாக வழிநடத்தையும் ஒன்று இருக்கும். இப்போ பாருங்க, உண்மையாகவே சொல்லணும்னா இந்த சபையில் இந்த இந்த பாடம் இங்கே இருக்கிறதுனால நாங்கள் திருப்பூர் சபை அப்படின்னு நான் பர்டிகுலராக சொல்ல விரும்பலை. பொதுவாக சபைகளில் மூப்பருக்கான தகுதிகள் அப்படின்னு தீமத்தேயுவில் தீத்துல படிக்கிற விஷயங்களை அதன்படி நம்ம தீர்மானிக்கணும்னா ஒருத்தர் கூட இருக்கணும். புரியுதுங்களா? அதாவது சபையில் தகுதிகளாக வரையறுக்கப்பட்ட விஷயங்களை வசனங்களை படித்தோம்னா ஒருவர் கூட மூப்பராக மாட்டாங்க. ஏன்னா நம்ம எல்லாரும் பாடுள்ள மனுஷர்கள், நம்ம எல்லாரும் குறைகளோடு இருக்கிறோம். நம்ம எல்லாத்தையும் குறைகள் இருக்கு, நம்ம எல்லாத்தையும் குறைகள் இருக்கு. நாம் நிதானிக்கிறோம், சரி இதில் யாரு பெஸ்டாக இருக்காங்க? நம்ம எல்லாருமே அபூர்ணத்தில் இருக்கிறோம். அந்த அபூர்ணத்தில் இருக்கிற இந்த 100 பேர்த்தில் யாரா கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கிறா அப்படி தேடுறோம். அப்படி தேடி பார்க்கறதுக்கு நமக்கு ஒரு பெரிய பரந்த மனசு வேணும். ஏன்னா என்னை விட அவர் கொஞ்சம் எப்படி இருக்காரு, பெட்டராக இருக்கிறார். அவர் அந்த ஊழியத்தை செய்யட்டும். யார் ஒருவருக்கு ஒரு சகோதரனை தன்னிலும் மேன்மை உள்ளவராக பார்க்கக்கூடிய ஒரு மனசு இருக்குதோ அப்போ தான் இந்த எலெக்ஷன் பற்றின ஒரு புரிதல் எல்லாருக்கும் வந்துடும். ஒன்றுமே இல்லாத விஷயம். என்ன பண்ணுறோம், பெரிய பர்ஃபெக்ட் அப்படின்னு பேசி இதன் மூலமாக சண்டை போட்டு சபைகள் பிரிஞ்சு இன்றைக்கி அப்படி நிற்கிறாங்க. 10-15 வருஷமாக ஏன்டா சண்டை போட்டாங்க, எதுக்கு தான் சண்டை போட்டாங்கன்னு பேசினா அங்கேங்களா எலெக்ஷன் ஆரம்பிச்சுங்க, சண்டை வந்துருச்சுங்க. இந்த காலகட்டங்களில் எவ்வளோ வஞ்சனைகள் இருக்குது. அந்த வஞ்சனைகளில் சாத்தான் ஒழுங்குமுறையில் வந்து நம்மளை வஞ்சிக்கிறான். சரி, இப்போ இன்னொரு விஷயம், ரொம்ப இந்த சபையினுடைய மனநிலைக்கிறதுனால நான் இன்னும் கொஞ்சம் எச்சரிப்போட ஒரு விஷயம் சொல்கிறேன். உண்மையாகவே அவர் நல்ல தாழ்ந்துள்ள சகோதரர். அவங்களுக்கு நல்ல அவங்க இந்த வேலை நல்லா செய்வாங்க. அவங்களால நல்ல ஒரு மூப்பராக இருக்க முடியும் அல்லது உதவிக்காரராக இருக்க முடியும். அவர் அந்த வேலை நல்லா கண்டிப்பாக செய்வார் அப்படின்னு நம்முடைய மனசாட்சிக்கு தெரியும். இருந்தாலும் நம்ம மனசாட்சிக்கு கொண்டு அவர் வரக்கூடாது அப்படின்னு முடிவெடுக்கும். இது பாவமா பாவம் இல்லையா? எப்படிப்பட்ட பாவம்? பரிசுத்தாவிக்கு விரோதமான பாவம். பரிசுத்தாவி உங்களுக்கு தூண்டுது, உணர்த்திற்கு. உண்மையாகவே அவர் நல்ல ஒரு ஊழியக்காராக வருவார். அவர் ஊழியம் செய்ய முடியும், அவர்கிட்ட தாழ்ந்திருக்கு போதும் அப்படின்னு தோணிருக்கும். ஆனாலும் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இல்லை வேண்டாம், மனுஷனுடைய ஆவி பரிசுத்தாவி மேற்கொள்ளும். அதனால தான் சொல்கிறாங்க, நீங்கள் மனுஷகுமாரனுக்கு விரோதமாக பாவம் பண்ணால் கூட உங்களுக்கு மன்னிப்புண்டு, ஆனால் பரிசுத்தாவிக்கு விரோதமாக பாவம் பண்ணால் வாசிக்கிறீங்களா? மத்தேயு 12ஆம் அதிகாரம் 31 முதல். ஆதலால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எந்த பாவமும் எந்த தூஷணமும் மனுஷனுக்கு மன்னிக்கப்படும், ஆவியானவருக்கு விரோதமான தூஷணமோ மனுஷனுக்கு மன்னிக்கப்படுவதில்லை. எவனாகிலும் மனுஷகுமாரனுக்கு விரோதமான வார்த்தை சொன்னால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். எவனாகிலும் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக பேசினால் அது இம்மையிலும் மறுமையிலும் அவனுக்கு மன்னிக்கப்படுவதில்லை. ஒரு விஷயத்தை புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சகோதரி வாசிக்கும் போது கவனித்த சகோதர சகோதரிகள் ஒரு விஷயத்தை மாத்திரம் நல்லா புரிஞ்சுக்கீங்க. இந்த வசனம் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா அது வேறு விஷயம். ஒரே ஒரு வரியை மாத்திரம் எடுக்கும். என்னன்னா, பரிசுத்தாவிக்கு விரோதமாக பாவம் பண்ணால் மன்னிப்பில்லை. எது பரிசுத்தாவிக்கு விரோதமான பாவம் அப்படின்னா, பரிசுத்தாவியினுடைய தூண்டுதலில் நம்ம என்ன பண்ணலாம், அவரை கொண்டு வரலாம், அவர் கை தூக்கணும் அப்படின்னு இருக்குது. ஆனாலும் தூக்காமல் நம்முடைய இருதயத்தை வஞ்சிக்கிறது.
தயவுசெய்து இந்த நேரத்தில் பிரதர் யாருக்காகவோ பேசிகிட்டு இருக்கிறான்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதை விட கஷ்டம் வேறு எதுவுமே இல்லை. யாருக்காகவும் இல்லை, நான் எல்லாருக்காகவும் தான். எல்லாருக்காகவும்னா பவுல் சொல்கிற மாதிரி நான் எல்லாருக்கும் எல்லாருமா இருப்பேன், அவ்வளோதான். நீங்கள் ஒரு காரியத்தை மாற்ற நீங்கள் மறந்துட வேண்டாம். யாராக இருக்கட்டும், சவர் ஏ, சவர் பி, சவர் சி, யார். இப்போது இந்த இடத்துல இந்த மாதிரியான எலெக்ஷன் டைமில் நம்ம என்ன விஷயத்தை நம்ம கடைப்பிடிக்கிறோம்? நீதியா, அன்பா? சத்தமாக சொல்லுங்க இன்னொரு தடவை. ஏன்னா சில சகோதரர்கள் நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா அங்கிருந்து என்ன பதில் சொல்கிறான்னு தெரியல, லைவில் கேட்குறவங்க சொல்கிறாங்க. நீதி, நானும் அதை வாங்கி சொல்லிடுறேன். நீதி எது தேவனுடைய நீதி? இப்போ இது சொல்ல மாட்டேன்றீங்க, பேச மாட்டேன்றீங்க. 5 இடத்துல எது நீதி அப்படின்றது, அதாவது எது சித்தம் அப்படின்றது. சரி, இப்போ நான் உங்களுக்கு எளிமையாக கேட்குற கேள்வி, எது தேவனுடைய நீதி? நீதியின் கொள்கைகள் இருக்கிறது என்னன்னா, எது நீதி? அன்புதான் நீதி. அன்புதான் நீதி. அன்புதான் நீதி. அன்புதான் நீதி சொல்லிட்டே இருக்கேன். நான் எப்படி சொல்கிறீங்களா? உங்களை எவ்வளோ பேர் பொன்னான பிரமாணத்தை நல்லா புரிஞ்சு வச்சுருக்கீங்க? வெரி குட், தேங்க்யூ. வேறு நீங்களா? கண்ணை தேய்ச்சம் பிரதன். பொன்னான பிரமாணம் தெரியாத வேதமானவர்களா? முதல் வேலை சபையில் மூப்பர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிற்பாடு பொன்னான பிரமாணத்தை நீங்கள் தொடர் வேதாவப்பாக எடுத்து எனக்கு புரியுங்க. ஃபாரின்லாம் வந்து வெளிநாடுகளில் ஸ்கூல் சிலபஸில் கோல்டன் ரூல் ஸ்கூல் சிலபஸ் வச்சுருக்காங்க. சொன்னால் ஆச்சரியப்படுவீங்க. அது கிறிஸ்டின்ஸ் நாடுங்க. அது அது எப்படி இருந்து போட்டோம், நம்ம ஸ்கூல் சிலபஸில் கேட்கல, நம்ம சிலபஸில் முதல்ல தானே இருக்குது. என்னன்னா, நாம் எதெல்லாம் விரும்புகிறோமோ அதெல்லாம் அவங்களுக்கும் விருப்பம் இருக்கும்ல. எனக்கு அடித்தா வலிக்கிற மாதிரி தானே இன்னொருத்தருக்கு அடித்தா வலிக்கும், அவருக்கு வலிக்கும். நான் காயப்பட்டு நிற்கிற மாதிரி தானே என் சகோதரன் காயப்பட்டு நிற்பான். மற்றவங்களுடைய வலியும் வேதனையும் புரிந்து வரக்கூடிய ஒரு நல்ல இருதயம் அழகான அந்த பொன்னான பிரமாணத்துக்குள்ள உட்பட்டு. அப்போது நீதி என்ன இருக்குது? அந்த நீதிக்குள்ளே என்ன இருக்குன்னா, நீங்கள் அன்புடன் தான் சத்தியத்தை கைக்கொள்ளணும். இல்லை எலெக்ஷனில் அன்புக்கு இடமே இல்லைங்க அப்படின்னு யாரும் சொல்கிறாங்கன்னா அவங்க எங்கிட்ட கூப்பிட்டு தேசம் எதுனா பிரதர், இதெல்லாம் நீங்கள் பேசிக் கிளாஸில் தான் சொல்லுவீங்க. ஏதாவது டவுட் கேட்டால் எங்ககிட்ட கூட்டிகிட்டு வாங்கன்னு. ஏன்னா நீங்கள் சொல்லிடுவீங்க, சொல்லி கேட்கலன்னா நம்ம சொல்லுவோம். நீங்கள் வெறுமனே நீதியை மட்டும் நிறைவேற்றும் போது இப்படி தான் இருக்கும். அன்பு இல்லாமல் வெறுமனே நீங்கள் சத்தியத்தை கை கொள்றீங்க. அன்புடன் சத்தியத்தை கை கொள்ளுங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அன்புடன் சத்தியத்தை கை கொள்ளுங்கள். அப்போ அன்பு இல்லாமல் செய்யணும் அப்படின்னா ஒருத்தர் அடித்து கொலை செய்யறதுக்கு சம்மட்டம். நமக்கு அன்பு அப்படிங்கிற விஷயம் எல்லா நாளும் இருக்கணும், எல்லா நாளும் இருக்கணும். கரெக்டுங்களா? 3வது பாயிண்ட் பர்சன்டேஜ் வந்துடுவோம். இறுதி பாயிண்ட் பர்சன்டேஜ் பற்றி சகோதரர் ரொம்ப டீட்டெயில்டு வெர்ஷன் கொடுத்துருக்குறாங்க. இதில் அந்த பக்கங்களில் 2 பக்கத்துக்கு பர்சன்டேஜ் பற்றி பேசியிருக்காங்க. நான் பர்சன்டேஜ் பற்றி அவர் சகோதரர் என்ன சொல்லியிருக்காருன்னு சொல்லிடுறேன். அதை நான் ஆக்சுவலாக நான் கட்டிங் போட்டு வாசிக்க வச்சுருக்கிறோம். நம்ம நேரம் கூடுதல் எடுத்துக்கூடாதுங்கிறதுக்காக நான் சுருக்கமாக சொல்கிறேன். நீங்கள் போய் படிக்கணும். நான் சொன்னதாக இது நீங்கள் போய் படிக்கணும். இதே ஆர்டிக்கலில் இருக்குது. பர்சன்டேஜ் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய சபைக்கு எத்தனை மூப்பர்கள் நீங்கள் தேவை என்று நினைக்கிறீர்களோ அத்தனை மூப்பர்களை நீங்கள் தேர்ந்தெடுப்பதற்கு சபையாராக நீங்கள் தீர்மானிக்கிறதா பர்சன்டேஜ். நீங்கள் எல்லாரும் சேர்ந்து 75% தீர்மானித்தீங்கன்னா 75%, சபையார் எல்லோரும் சேர்ந்து 80% தீர்மானிக்கிறீங்கன்னா 80, 90 தீர்மானிக்கிறீங்கன்னா 90, இல்லை 100க்கு 100 அப்படின்னு தீர்மானிச்சிங்கன்னா 100க்கு 100.
51 அப்படின்னு தீர்மானித்தாலும் அது நீங்கள் தீர்மானிச்சா 51. 51 கீழே சொல்லவே இல்லை. அவர் சொல்லும்போது உதாரணத்தை சொல்கிறார். ஒரு சபைக்கு 6 மூப்பர்கள் தேவை அப்படின்னு சொன்னால் அதில் ஒருத்தர் 2 பேர் 90க்கு மேலே இருக்கிறாங்க. குட், வெரி வெரி குட்ன்றார். 2 பேர் தான் 90 பேர் இருக்கிறாங்க. ஒரு 2 பேர் 80க்கு மேலே இருக்கிறாங்க. ஒருத்தர் 75 இருக்கிறார். ஒருத்தர் 55 இருக்கிறார். அப்போது 6 மூப்பர் வேணும் சபை முடிவு செஞ்சுச்சுன்னா நீங்கள் அந்த 55 இருக்க 6 பேருக்கு எடுத்தால் நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆலோசனை தேர்தல் நடத்தணுங்கிறது தேவனுடைய நீதி ஒழுங்குமுறை, அதுதான் சத்தியம். ஆனால் எப்படி நடத்தணுங்கிறது 7ஆம் தூதனுடைய ஆலோசனை. அந்த ஆலோசனையை நம்ம ஏற்று நம்ம 75 நம்ம ஏன் நம்முடைய ஐக்கியங்கள் நம்ம தீர்மானிக்கணும்னா கொஞ்சம் 75% அப்படிங்கும்போது ஒரு பெரும்பான்மை பெற்ற பெரும்பான்மைனா 51 பெரும்பான்மை தான், அது மாற்றுக்கிறதுல 51 பெரும்பான்மை தான். 75 அப்படிங்கும்போது சபையினுடைய ஒரு முக்கால் பாகத்தினுடைய ஒப்புகளை அங்கீகாரத்தை அவர் பெற்றுக்கொண்டிருக்கிறார். அப்போ மீதமுள்ள அந்த 25% அவர்கள் அந்த பெரும்பான்மைக்கு அந்த சிறுபான்மையினர் கீழ்ப்படிஞ்சு ஓகே அப்படின்னு ஒத்துக்கணும். சரிங்களா? இப்போ பர்சன்டேஜ் தீர்மானிக்குதா அப்படின்னா பர்சன்டேஜ் தீர்மானிக்கும். அந்த பர்சன்டேஜை எவ்வளோ வைக்கணும் அப்படிங்கிறத சபையாராக நீங்கள் தான் முடிவு செய்யணும். நீங்கள் முடிவு செஞ்சு 75 வச்சிங்கன்னா 75, 80னா 80, 90னா 90, 100னா 100. அது உங்களுடைய சபையினுடைய முடிவு. சபையினுடைய முடிவே இறுதியாக. பாடத்தை நம்ம நிறைவு செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம எப்படி தகுதிகள் அப்படின்னு பார்த்தா 3 விஷயங்கள் பார்த்தது போல் குணலட்சணங்கள் மிகப்பெரிய தகுதியாக பார்க்குறோம். ரெண்டாவது சபையினுடைய மனநிலை ரொம்ப ரத்தன சுருக்கமாக பார்த்து முடிச்சுருக்கிறோம். 3வது பர்சன்டேஜும் பார்த்துருக்கோம். இப்போ நம்ம கடைசியாக நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா இந்த நேரத்தில் நம்ம எல்லாருமே சகோதரிகள் ஒவ்வொருவர்களையும் கிறிஸ்து இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் பார்த்தா கிறிஸ்து மாதிரி தெரியலையே அப்படின்னு நமக்கு தோணும். ஆனாலும் கிறிஸ்துவை தான் பார்க்கணும்னு சொல்லப்படுது. எப்படி சொல்கிறாங்கன்னா நீங்கள் ஒருவருக்கு இந்த சீரியல் ஒருவருக்கு நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அது யாருக்கு செய்யப்படும்? இப்போ நம்ம என்ன பாயிண்ட் சொல்லவான்னு சொல்லுவாங்க. மத்தேயு 25ஆம் அதிகாரத்தில் எதை பற்றி பேசிட்டு பாருன்னு தெரியும். இந்த பேரபிள் சொல்லும்போது நான் பசியாக இருந்தேன் என்ன கொடுக்கல, நான் தாகமாக இருந்தேன் தண்ணீர் கொடுக்கல, நான் நிர்வாணமாக இருந்தேன் ட்ரெஸ் கொடுக்கல. உடனே எல்லாரும் கேட்பாங்க, ஆண்டவரே நீங்கள் எப்போ பசியாக இருந்தீங்க, எப்போ தாகமாக இருந்தீங்க, எப்போ ட்ரெஸ் இல்லாமல் இருந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது இந்த சிறியில் ஒருவருக்கு நீ எதை செய்யறியோ அது எனக்கே செஞ்சுதான் சார். அப்படி ஒன்றும் எங்கள் ஊரில் யாரும் பசியோடு இருந்த மாதிரி தெரியலையே. பசிக்குதுன்னு சொன்னால் இப்போ நான் கொண்டு போய் கொடுத்த மாட்டேன் நான் சாப்பாடு. அட்லீஸ்ட் ஸ்விக்கி சொமோட்டோலேயே ஆர்டர் போட்டு ஒரு பிரியாணி ஆர்டர் போட மாட்டேன். உண்மையா இல்லையா? பசி, கிறிஸ்துவனுடைய பசி நல்ல விளைக்கணும். எது இயேசு கிறிஸ்துவனுடைய பசி சொல்லுங்க பார்க்கலாம். அவருடைய போஜனம் எது? அவருடைய சித்தம் செய்யறதுதான் போஜனம். சித்தம் செய்யறதுன்னா நம்ம எல்லாரும் பரிசுத்தமாக வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்குது. நம்ம எல்லாரும் பரிசுத்தமாக வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்குன்னா அப்போ நீங்கள் நல்லா கவனிச்சுக்கோங்க. நான் என்ன பண்ணுற போகிறதில்லை அப்படின்னா நம்ம சில பேர்த்த வந்து நான் ஒருபோதும் அவரை என்ன மூப்பராக்க போகிறதில்ல, டீக்கன்ஸ் ஆக்க போகிறதில்ல அப்படின்னு நம்ம முடிவு பண்ணி செய்கிற திட்டமிட்டு செய்ய போகிற விஷயம் அல்ல. அப்படி செஞ்சுட்டோம் அப்படின்னா நம்ம திட்டமிட்டு செஞ்சோம் அப்படின்னா அது பரிசுத்தாவிக்கு விரோதமான பாவம். சரியா? சரி, இப்போ அடுத்தது அப்படி செஞ்சால் நம்ம யார் தடுக்கிறோம் அப்படின்னா கிறிஸ்துவுக்கு செய்கிறோம். அவங்கள வஞ்சிக்கிறோம். நம்முடைய சகோதரர்களுக்கு நான் என்ன பண்ணுறேன், அவருடைய ஊழியத்தை தடுக்கிறேன் அப்படின்னா அது கிறிஸ்துவனுடைய ஊழியத்தை தடுக்கிறதுக்காக. பவுல் பிலிப்பியர் சொல்லும்போது சில பேர் பொறாமையில் செய்கிறாங்க, சிலர் என்னுடைய உபத்திரவங்களை கூட்ட நினைச்சு செய்கிறாங்க, என்னுடைய கட்டுகளை எனக்கு அடி விழுகணும்னு சிலர் பிரசங்கிக்கிறாங்கன்னு சொல்லும்போது
பரவாயில்ல, கிறிஸ்து பிரசங்கிக்கப்படுறாங்கிறார். அந்த அளவுக்கு பெருந்தன்மையில எனக்கு இல்லைங்க பிரதர்னா பரவாயில்ல, இல்லை தான், ஆனால் வளர்த்திக்குவோம். சரிங்களா? நாம் மற்றவங்களுக்கு தீர்க்கிற தீர்ப்பின்படியே நமக்கும் தீர்க்கப்படும். நாம் மற்றவங்களுக்கு அளக்கிற அளவின்படியே நமக்கும் இது என்ன சொல்ல வரேன்னு சொல்லிட்டாங்க. ஓ, அவரை மூப்பராக்கலினா என்ன மூப்பராக்க மாட்டாங்க உனக்குது, அவரு கை தூக்கலினா எனக்கு கை தூக்க மாட்டாங்க உனக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? இப்போ இது எப்படி சகோதரிகள் உள்ள வருவாங்க சொல்லுங்க பார்க்க. அப்போ இந்த வசனம் சகோதரிக்கு இல்லையா? அப்படின்னா தேவன் நமக்கு ஒரு நியாய தீர்ப்பு வச்சிருக்கிறார் இல்லையா? நியாய தீர்ப்பு நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம வாழ்ந்து காட்டக்கூடிய விஷயம், சபையுடைய வாய்ப்பு. கரெக்டா? எனக்கு மூப்பர் 100% வேணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னா தேவன் ரொம்ப சந்தோஷம். அப்படியே அந்த ஸ்கேல் எனக்கு கொடுத்துருங்க. தேவனை எதுக்கு ஸ்கேல் கேட்குறீங்க அப்படின்னா அதே ஸ்கேல் தான் ஒன்றா பண்ணுறேன். அது ERV ரொம்ப அழகாக இருக்கும். வாசிங்க. 7:2 நீங்கள் மற்றவர்களை எப்படி நியாயம் தீர்க்கிறீர்களோ அவ்வாறே தேவன் உங்களை நியாயம் தீர்ப்பார். மற்றவர்களுக்கு நீங்கள் வழங்கும் மன்னிப்பு உங்களுக்கும் வழங்கப்படும். என்ன அழகாக சொல்கிறாங்க பாருங்க. என்னன்னா இந்த இடத்துல நீங்கள் கவனிக்கிற ஒரு விஷயம் தான். அப்படின்னா நாம் என்ன பண்ணுறோம், ஸ்கேலு சின்னதாக கொடுத்துருவோம். அப்போ நமக்கு அதனால அப்படியே அந்த அந்த இந்த அரேஞ்ச்மெண்ட்டுக்கு இந்த உடம்படிக்கு தேவன் வரல. இந்த உடம்படிக்கை பற்றியெல்லாம் இங்கே பேசல. இந்த இடத்துல சொல்லியிருக்க விஷயம் என்னன்னா அது ஊமை, மன்னிப்பு ஊமை. மன்னிப்பு ஊமை பற்றி உங்களுக்கு தெரியலையா? ஃபர்கிவ். ஒரு மனுஷன் போய் என்ன பண்ணுறாரு, கடன் சரியான கடன் வாங்கிட்டார். நிஜமா ஐயா சாக வரைக்கும் கடன் கட்ட முடியாது, வட்டி கூட கட்ட முடியாதுங்க, என்னை எப்படியா மன்னிச்சிருங்க அப்படின்னு கால் விழுந்துட்டார். சரி போப்பா. அப்படி வரையில் எதுக்கால விட்டு ஒரு 100 வாங்கின ஒருத்தரால எட்டி கழுத்து பிடிச்சிட்டான். எங்கே கிட்டாலும் 100 ரூபா. அநீதியான மனுஷனே, உனக்கு இவ்வளோ மன்னிச்சாரு, நீ என்ன பண்ண போகணும்? இந்த விஷயம் நம்ம என்ன பார்க்குறோன்னா மன்னிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம மக்களும் வளர்த்தி கொள்ளணும். இல்லை பிரதர், இந்த இடத்துல நான் மன்னிக்க கூடாதுங்கிற சில விஷயம். தேவன் தண்டிக்கிறவன் நம்ம மன்னிக்கவே கூடாது, அது மாற்ற கருத்து இல்லை. மிகப்பெரிய குற்றம் பண்ணியிருக்கிறார், எப்படி மன்னிக்கிறது? அவரை தண்டிக்க வேணும்ல, நிச்சயமாக தண்டிக்கணும். எலெக்ஷன் இல்லை, அவர் எப்போ தவறு பண்ணாரோ அப்போவே அவர் என்ன பண்ணணும், நீங்கள் அந்த மத்திய 18ஆம் அடிச்சபில் தனிப்பட்ட முறை பேசணும். அப்புறம் 2-3 பேசணும். கடைசியாக சபையிலிருந்து அவருக்கான அந்த சபை நீக்கம் சொல்லக்கூடிய விஷயங்கள், அது எக்ஸ்ட்ரீம், அது வரைக்கும் போகக்கூடாது. அவ்வளோதான். பண்ணிட்டோம், எலெக்ஷன் வருதில்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு எலெக்ஷன் வரைக்கும் போய் இந்த எலெக்ஷனுங்கிற அந்த நாளை பழிவாங்கும் நாளாக மாற்றக்கூடாது. புரிஞ்சவங்க மட்டும் சிரிக்கிறாங்க, புரியாதவங்க என்ன பேசுகிறாங்கன்னு தெரியலன்றாங்க. கர்த்தருக்கு ஒரு பழிவாங்கும் நாள் ஒன்று இருக்குது, வேதமானவருக்கு ஒரு பழிவாங்கும் நாள் இருக்குது. அது அவங்களுடைய எலெக்ஷன் டே. இல்லையா? ரொம்ப வருத்தமாக இருக்கு. ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். கொலோசியரில் பவுல் சொல்லும்போது ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ஒருவருக்கொருவர் எப்படி மன்னிக்க முடியும்? நீங்கள் அன்பை தெரிவித்து கொண்டால் மன்னிக்க முடியும். எல்லாரும் பலகீனமாக இருக்கும், எல்லாருக்கும் குறைவாக. அந்த வார்த்தையை எவ்வளோ அழகாக இருக்காங்க. சகோதரி வாசிக்கும் போது கவனிங்க. வாசிக்கலாம். கொலோசியர் 3:13 முதல் ஒருவரை ஒருவர் தாங்கி ஒன்று. அடுத்தது, ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் குறை இருக்கும், அந்த குறைகளை உங்களுடைய நிறைகளை வச்சு தாங்குங்க. அடுத்தது, கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இவை எல்லாவற்றின் மேலும் பூர்ண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்துக் கொள்ளுங்கள். அவ்வளவுதான். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு விஷயம் எனக்கு எலெக்ஷன் செஞ்சுட்டு கேட்ட மாதிரி இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா இன்னும் நீங்கள் மனசு மாறலன்னு அர்த்தம். 4 வார்த்தை எல்டர்ஸ் வரப்போகிற திட்டினா தானே எலெக்ஷன் செட்டு மாதிரி இருக்கும். அப்படியே பழகிட்டுமே இல்லை, ரொம்ப தவறு. மெச்சூரிட்டியில் நம்ம காட்டணும். சரிங்களா? அன்பான சகோதர சகோதரிகளே,
தகுதி தேவன் வச்சுருக்கிறாங்க. அவர் வச்சுருக்கிற தகுதி என்ன அப்படின்னா தாழ்மை. தாழ்மை இருந்தால் தாழ்மையோருக்கு தேவன் கிருபை அளிப்பாங்க. எல்லா குணலட்சணங்களும் கண்டிப்பாக வந்துடும். ஒன்று. அடுத்தது சபையினுடைய மனநிலை. நமக்கு ஒன்றே ஒன்று தான், தேவன் அவர் சித்தம் என்ன வெளிப்படுத்துகிறாரோ சித்தத்தை மாத்திரம் வெளிப்படுத்தலாம். நம்ம சுயசித்தத்தை வெளிப்படுத்தக்கூடாது. மூணாவது பர்சன்டேஜ். அந்த பர்சன்டேஜ் சபையாராக நீங்கள் தீர்மானிக்கணும். வீட்டில் போய் படிப்பீங்களா? பேஜ் நம்பர் என்னங்க? பேஜ் நம்பர் தெரியல, எப்படி படிப்பீங்க? ஹோம்ஒர்க்கு நீங்கள் வந்து அடுத்த வாரம் வந்து நான் வர பிறகு நான் சொல்லிடுவேன். ஹோம்ஒர்க் நோட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறம் எலெக்ஷனுக்கு வேலை பண்ணிட்டு சந்தோஷமாக என்ன பண்ணுங்கள், நீங்கள் நல்லா படிங்க. படிச்சுட்டு தொடர்ந்து இந்த காரியங்களை நீங்கள் தேவ சமூகத்தில் மனமகிழ்ச்சியோடு இந்த நாளை நீங்கள் வந்து கொண்டு வாங்க. தேவன் தாமே இந்த காரியங்களை ஆசீர்வதித்ததாக வாய்ப்பளித்த திருப்பூர் சபையார் அனைவருக்கும் கிறிஸ்துக்களான நன்றிகளை மீண்டுமாக நான் தெரிவிக்கிறேன். பிதாவாகி தேவனுக்கும் தலையாக கிறிஸ்துக்கும் சபையாகிய சரீரங்களுக்கு அனைவரும் நன்றி விடைபெறுகிறேன். தேவனாமம் கிறிஸ்துவம் என்பதாக. ஆமாம். இந்நேரம் வரைக்கும் தேவனுடைய வார்த்தையை நம்ம மத்தியிலே கற்றுக் கொடுத்த கரூர் சபையை சேர்ந்த சகோதரர் கார்த்திகேயன் அவர்களுக்கு திருப்பூர் சபையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அருமையான சகோதர சகோதரிகளே, அருமையான பாடத்தை நம்ம கற்றுக்கொண்டோம். மறுபடியும் அதை நினைவு கூறணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா அவ்வளவு தெளிவாக அவர் நமக்கு கற்றுக் கொடுத்துட்டார். ஸோ நம்முடைய ஒரே நோக்கம் என்ன அப்படின்னா, இந்த சபையில் கணம் பெறுவது அப்படின்றது இரண்டாம் பட்சம். நம்ம கணம் பெற வேண்டிய இடம் எங்க? அந்த சபை. அதனால் இந்த மூன்று விஷயங்களை நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் முதல் என்ன செய்யணும், அப்ளை பண்ணி பார்க்கலாம். எப்படின்னா, ஏன் தனிப்பட்ட வாழ்க்கையில் என்னுடைய குணலட்சணத்தை நான் காட்டுகிறேனா, நான் மனத்தாழ்மையாக இருக்கிறேனா? இரண்டாவதாக, என்னுடைய மனநிலைமையை நான் எப்படி வைத்து கொண்டிருக்கிறேன்? தனிப்பட்ட வாழ்க்கையில் என்னுடைய மனநிலைமை எப்படி வைத்து கொண்டிருக்கிறேன்? தேவன் எதிர்பார்க்கிற அந்த தகுதிக்கான எத்தனை வித சதவீதத்தை நான் அடைந்திருக்கிறேன் அப்படி என்பதை என்ன செய்யணும், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையை என்ன செய்யணும், பொருத்தி பார்க்க வேண்டும் என்பதையும் நாம் கற்றுக்கொள்வோம். இது எலெக்ஷனுக்காக மாத்திரமல்ல, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அதை அபியாசப்படுத்தும் போது தேவன் நம்மை அழைத்த அந்த அழைப்போம், நம்மளை தெரிந்து கொள்வோம் என்ன செய்வோம், நம்மளால் உறுதி பண்ண முடியும். அது மாத்திரமல்லாமல் தேவனோடு நம்ம உடன்படிக்கை பண்ணியிருக்கிற அந்த உடன்படிக்கைக்கு நம்ம மரண வரையும் என்ன செய்யணும், உண்மையிலவராக இருக்கும்போது மாத்திரம்தான் அந்த சபையில் தேவன் நமக்கு வாய்ப்பு கொடுக்கிறார் என்பதை சகோதரர் அருமையாக நமக்கு வெளிப்பட்டிருக்கிறார். தேவனுடைய நாமத்திற்கும் கிறிஸ்துவனுக்கும் மகிமை உண்டாவதாக. நம்முடைய இந்த ஆராதனையின் இறுதி கட்டத்திற்கு நாம் வந்திருக்கிறோம். நாம் எல்லோரும் எழுந்து நின்று இப்பொழுது ஒரு பாடலை பாடுவோம். மலைகள் விலகி போனாலும் என்ற பாடலை நாம் பாடுவோம். அந்த பாடலுக்கு பின்பாக சகோதரர் ரவி அவர்கள் முடிவு ஜெபத்தை ஏறெடுப்பார்கள். அத்துடன் இந்த ஆராதனை முடிவடைந்து என்பதை உங்கள் எல்லாருக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம். நாம் இருந்து பாடலை பாடுவோம்.
ஜெபிப்போம். மகா கிருபையும் இரக்கமும் அன்பும் தயவும் நீடிய சாந்தமும் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இம்மட்டுமாக எங்களை பாதுகாத்து பராமரித்து வந்த உங்களுடைய தயவுள்ள இரக்கத்திற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் நன்றிகளையும் துதிகளையும் தோற்றங்களையும் ஏறெடுக்கிறோம். இந்த அருமையான காலங்களிலும் ஆண்டவரை நாங்கள் எல்லோரும் ஒன்று கூடி உண்மை ஆராதிக்கவும் தொழுது கொள்ளவும் கொடுத்த வாய்ப்புக்காக ஆண்டவரை நன்றி செலுத்துகிறோம். கேட்ட சத்தியங்கள் ஆண்டவரை சபை முப்பரை தேர்ந்தெடுக்கும்படிக்கு ஆண்டவரை கொடுத்த ஆலோசனைகளும் கொடுத்த பாடங்களையும் நாங்கள் மனதிலே நிறுத்தி ஒவ்வொருவரும் தாழ்மையும் மனப்பக்குவமாக இருந்து ஒருவருக்கொருவர் மன்னிப்பும் குணலட்சணங்களையும் வளர்த்து கொண்டு, கர்த்தாவே, நீர் நம்முடைய ஆவியினால் எங்களுக்கு எப்படி நிறுத்தி எப்படி வழிகாட்டுதலை கொடுத்திருக்கிறவரோ நம்முடைய சித்தத்தின்படி செய்யும்படி ஆண்டவரை நீர் பிறகு செய்தவரும் தொடர்ந்து ஆண்டவரை கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவரும் ஒவ்வொருடைய வேண்டுதல்கள் விண்ணப்பங்கள் எல்லாவற்றிற்கும் நீர் செவிப்படுத்தரணும். இந்த பாடங்களை எடுத்து வெளியூரிலிருந்து வந்திருக்கிற சகோதரர்களையும் நீர் ஆசீர்வதித்தரணும். தொடர்ந்து உங்களுடைய கிருபையும் அன்பும் எங்களை சுற்றிலும் எப்பொழுதுமாய் காத்து வழிநடத்திட வேண்டும் என்று இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென்.